வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கடகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. மச்சான், எஸ் மாம்ஸ். இன்னைக்கு ஷோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கேக்குறேன். என்ன? ஒரு மனுஷன் ஒரு கஷ்டம்னா எவ்வளவு நாள் பொறுத்துக்கலாம்? 4 வருஷம். என்னடா டக்குன்னு சொல்லிட்ட? என் கல்யாணம் 4 வருஷம் ஆகுது மாமா. ஓ சேம் பிளட். எஸ் மச்சான். ஏன் கூட நம்மள விடுறா. பொதுவா ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம்னா எவ்வளவு நாள் பொறுத்துக்கலாம்? ஒரு மாசம் 2 மாசம் 1.5 வருஷமா கஷ்டத்தை பொறுத்துக்கிறாங்க. யாரு? நம்ம விஜய் டிவி நேயர்கள் தான். அப்படி என்ன கஷ்டம்? நம்ம ஷோ தான், நாம தான். என்னடா இப்படி பேசுற? அதாவது இதுக்கே இப்படி பேசுறிய? ஷோக்கு 4 செலிபிரிட்டின்னு வராங்களே, அது அதை விட கஷ்டம். அது உண்மைதான். ஆனா இவ்வளவு விரக்தியாகி பேசுற அளவுக்கு யார் வரா? இன்னைக்கு யார் வரணும்னு உனக்கு தெரியாது. தெரியாது. ஒரு ஆபீஸ்னா காலையில ஒரு 8-9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அதான் நியாயம். ஒரு ஈவினிங் 5-6 மணிக்கு சுறுசுறுப்பா வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா, அது நல்ல பிள்ளைக்கு அழகு. கரெக்ட். 10:30 மணி நைட்டு ஆபீஸ் ஆரம்பிக்கிறது. அரை மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி எந்த ஆபீஸ்ல நடக்குது? நம்ம விஜய் டிவில வரது அந்த ஆபீஸ் தான் மாமா. பொதுவா வேலை செய்ய மாட்டாங்க, பேசிக்கா பேசிட்டே இருப்பாங்க. அந்த ஆபீஸ் டீம் தானே. எப்பா நான் தான் சொல்ல, நீயே பேசிக்கப்பா. பேசிக்கிட்ட போறியா? சரி ஓகே. ஓகே, நம்ம ஆபீஸ் டீம்ல இருந்து ஜெமினி மணி, மதன், ஹேமா அண்ட் ஜெனிஃபர். இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் பாஸ். என்ன கேட்டா, மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, நீங்க எல்லாருமே அதை கலந்துக்கணும். எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிக்க கூடாது. குறிப்பா உனக்கு தான். கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க முன்னாடி இருக்கல ஸ்வீட்டு அதை எடுத்து வாயில போடணும். நல்லா இருக்குன்னு சாப்பிட கூடாது. குறிப்பா உனக்கு தான். ஓகேவா? சரிண்ணே. வாயிலே வச்சிருக்கணும். சைட்ல எல்லாம் பார்க் பண்ணக்கூடாது. ஸ்வீட் எந்த கையில எடுத்து போறீங்களோ அந்த கையில தான் பசரம் வைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி முதல்ல யார் பசரம் வைக்கிறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். அது பிராக்டிஸ்ல பண்ணி பாக்குது. ஓகேவா? வெரி குட். நம்ம நிகழ்ச்சியில முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. பசியில் இருந்தா காலையில எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? அச்சாம்பார் நம்மால் ஜெமினி. சொல்லுங்கம்மா ஜெமினி மணி. 14 இட்லி ஆகும். இல்ல வீட்டுல குடும்பத்தை எல்லாரும் கேட்கல, நீ மட்டும். 14 இட்லி. 16? வா, சட்னி சாம்பார்லாம் தொட்டுக்குவே இல்லை அப்படியே சாப்பிட்டுவியாம்மா? சட்னி சாம்பார் 4 இட்லி கொஞ்சம் போட்டு குழப்பி அப்படியே பசஞ்சு உள்ள விட்டோம்னாக்க 5 மணி நேரம் வெளியே வந்துடும். அப்போ மூணையும் ஒன்னா போட்டு குழப்பியா? அதான் எத்தனை இட்லி சாப்பிடுங்க? 5 இட்லி சாப்பிடுவோம். 5 இட்லி. டீசன்ட். நீமா நல்ல 6 இட்லி. நீ டயட்ல இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் மாற கட்ட. டயட்ல இருக்கனால 6 இட்லி. ஆள பாரு. டயட்ல என்னன்னா நல்ல பசினா 10. நீமா ஏமா 4. 4? ஏன் அவ்வளவுதான். அவ்வளவுதான் இருக்கா வீட்லயே? ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போல இருக்கு. சரி பரவாயில்ல. இருந்தாலும் ஓப்பனா உண்மையை சட்டி சட்டியா நான் குழப்பி அடிப்பேன்னு ஒத்துக்கிட்டேன். ஜெமினி மணிக்கு நாங்க மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான 2வது கேள்வி ரெடியா இருங்க. ஒரு பொண்ணு ஃபோன் நம்பர் கொடுத்து ரீசார்ஜ் பண்ண சொன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு பையன் மதன். நீ மதன் அந்த அந்த அவ்வளவு நாள் அடக்கி வச்ச ஆத்திரத்தை தீர்த்துக்கணும்ட்டு சொல்லுங்க மதன். அது காசு புதுசுனா அதுக்கு பண்ணுவேன். பூரா நான் பண்ண மாட்டேன். ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்க? நான் காசு போட்டு பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். நம்பர் மட்டும் வச்சுட்டு சாரி என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியல. அவனை அது ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னா உனக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிற நம்பர் வச்சு. ஜெமினி மணி. ஜெமினி இதாம்மா. சரி சரி பறக்காதம்மா. இல்லைம்மா மதுரையில் ஆந்திரா ஷூட்டிங்கில் ஒரு பொருத்தா காசு எழுதிட்டு மாமாவை இப்போ எதுவும் பண்ண முடியாது. செஞ்சு ஒரு பொண்ணுகிட்ட கெட்ட வார்த்தையில பேசாது. ஆபாசமான வார்த்தைகள் நீங்க பேசுறீங்க தெரியுமா? துப்பிட்டு நீங்க சொல்லுங்க இப்ப தயவு செஞ்சு. மதுரையில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு பாலடைஞ்ச காட்டில் ஷூட்டிங்கில் இருக்கேன். தவறே பாரு வந்து போகுது. அதனால உங்ககிட்ட சரியாக பேச முடியாது. இல்லைன்னா நான் உனக்கு மதுரை சிட்டிக்குள்ளே போனோன்னுமே உனக்கு 1000 ரூபாய்க்கு வேணுமா 2000 ரூபாய்க்கு வேணுமா நான் பண்ணி விட்றேன். நீ கெட்ட கேட்டுக்கு பாலஞ்சு காலில் தான் இருப்பேன்னுச்சுன்னா அப்படி சொல்லிடுச்சுனாக்கா அது வேற மாதிரி பேசி ரூட்டு கொண்டு போயிட்டு சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடுறேன். கடைசி வரைக்கும் ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விட மாட்டேன். என் வாழ்க்கையில பண்ணது கிடையாது யாருக்கும். பண்ணவே மாட்டேன். நான் டாப் பண்ணிப்பேன். அதை டாப் பண்ணிப்பேன்னா நீ டாப் பண்ணிக்குவ தெரியும். சரி ஜெனிஃபர். எமர்ஜென்சினா பண்ணுவேன். எது? எமோஷனல் ஆச்சா பண்ணிடுவாங்களாம். எமர்ஜென்சினா பண்ணிடுவியா? எமர்ஜென்சினா பண்ணிடுவியா? ஏய் மச்சான் நம்பர் வாங்கிடா. ஏமா பண்ண மாட்டேன். ஏன்? அவன் காலேஜ் போய் பண்ணிட்டு நான் எதுக்கு பண்ணணும்? அதானே அது எதுக்கு பண்ணோம்? இல்ல அர்ஜென்ட் பண்ணி விடுமா ஒரு 10 ரூபாய்க்கு பண்ணி விடுங்கறான்.
ரொம்ப எமர்ஜென்சி இப்போ காசு கொடுத்தா பண்ணுவேன் 10 ரூபாய்க்கு கூடவா? எவ்வளோ வேண்டாலும் ஓகே, எமர்ஜென்சியில் ரீசார்ஜ் பண்ணி விடலான்னு பெருந்தன்மையோட பேசுனேன். நாம ஜெனிஃபருக்கு மார்க் கொடுத்துறோம்.